வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கெவின் நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்து வச்சுக்கோங்களேன் போக்கோ தரப்புலேருந்து ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ போக்கோ அப்படின்ற பிராண்ட் நான் வச்சாலே போக்கோ F1 தான் நான் வரும் பட் இன்றைக்கான வேலை நம்ம பார்க்க போகிறது போக்கோ F3 ஸோ F3 GT அப்படின்ற ஒரு ஃபோனு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேசிக்காக ஒரு கேமிங் ஃபோன் எப்படி லான்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு 100% கேமிங் ஃபோன் பட் போக்கோவில் வந்த எல்லா ஃபோனுமே கேமிங் ஃபோன் மாதிரி தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உண்மையான விஷயம் பட் இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் ஃபோனுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போக்கோவோட GTயை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலான ஒரு ஃபோனு பட் நான் இதில் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் வச்சு தான் சொல்ல போகிறேன் இந்த ஃபோன் என்கிட்ட பெர்மனெண்ட்டான ஃபோன்லாம் இல்லை பட் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னவனையுமே பார்த்தீங்கன்னா வாவ் நல்ல ஃபோன் அப்படின்றது நீங்களே யோசிச்சிருப்பீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ரைஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனை இதே டைமில் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கலாம் மொதல் விஷயம் ஆனால் இப்போ வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB இன்டெல் இருக்கக்கூடிய இந்த வேர்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 25,999 ரூபா அதாவது 26,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட முடியும் இந்த ஃபோனை ஆனால் அது வந்து 6GB ரேம் 128GB இன்டெல் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டுத்துக்கும் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா முதல் எடுத்தோடனே இந்த இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் மொதல் விஷயம் இது வந்து ஒரு 5G ஃபோன் இன்பில்ட்டாக வந்து 5G வந்து பில்ட் ஆகி வருது ஸோ இந்த 5Gயை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னாலே டைமென்சிட்டி தான் கொடுக்கணும் ஸோ எப்பயும் போல தான் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு 5G கேபிளான ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர்னு கூட சொல்லலாம் இந்த ப்ராசஸர் எப்பயுமே மீடியாடெக்கோட ப்ராசஸர்னாலே ஹீட்டிங் இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பாக இருக்கும் எனக்கும் சில அந்த மாதிரி தான் தோணும் மீடியாடெக்னா ஹீட்டாக இருக்குமே அந்த மாதிரி தான் தோணும் பட் இதில் ஹீட்டிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வேப்பர் சேம்பர் அப்படின்ற ஒரு கேமிங் டெக்னாலஜி இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம லிக்விட் கூலிங் இருக்கிற மாதிரியே தான் இதுவும் பட் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டிங் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகும் பிட்வீன் சம்டைம்ஸ் ஓகேவா பட் எவ்வளோக்கு எவ்வளோ குறையும் அப்படின்றத அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே இது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே அதே மாதிரி இது ஒரு AMOLED டிஸ்பிளே எப்பயும் போல் 240Hz டச் சாம்பிளிங் அண்ட் 120Hz டிஸ்பிளே ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1080p டிஸ்பிளே இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான பேனல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பேசும்போது எப்படி நம்மளால் கேமரா பற்றி பேசாமல் இருக்க முடியும் ஸோ இதில் கொடுத்துருக்க ஃப்ரண்ட் மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா ஸோ 16 மெகாபிக்சல் கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம் பட் எப்படி இருக்குன்றது இமேஜ் சாம்பிள் பார்த்தா தான் தெரியும் அவங்க லான்ச் பண்ணுற சாம்பிள்ஸை பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 கேமரா அது 64 மெகாபிக்சல் பிரைமரி அது இல்லாமல் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அதுக்கப்புறம் எப்பயும் போல் 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா நார்மலாக டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ 3 சென்சாரில் ஒரு சென்சார் வேஸ்ட்டு தான் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கேமரா ரிம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா அதில் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நம்ம கேமரா பற்றி பேசும்போது பேட்டரியும் பேசணும் ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 5650 mAh 5650 mAh ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு 5650 mAh ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க 67 வாட்ஸ்னால் சும்மா கிடையாது வெறித்தனமான வேகத்தில் சார்ஜ் ஆகும் அதுவும் இது 5000 சம்திங் தான் mAh பேட்டரியும் ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6128 இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8128 இருக்குது அதே மாதிரி 8256 ஸோ இது 3 வேரியண்ட்டும் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எதுனாலும் பை பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் ரேட்டை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் வித்தியாசம் ஆகும் பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபோன் பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா 26,000 ரூபா சம்திங் வந்துடும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் இல்லை அப்படின்னா இப்போயே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 28,000 ரூபா செலவு பண்ணணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடையாது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 205 கிராம் தான் இருக்குது அதாவது போக்கோ X3யை விட 20 கிராம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணமும் பேட்டரியை கம்மி பண்ணியிருக்கிறதும் ஒரு காரணம் பிகாஸ் இதில் போக்கோ X3 இருக்க இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh இருக்கும் பட் இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க அதனால அந்த 20 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இது ஒரு சிங்கக்கட்டி தான் எடுத்துருந்தால் மண்டை உடஞ்சிரும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்
கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் பார்த்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்காக இவங்க என்னென்னலாம் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போக்கோ ஜிடி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட் ட்ரிகர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா இது ஃபிசிக்கல் பட்டன்ஸோட தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு பவர் பட்டன் கூட ஃபிங்கர் பிரிண்ட் மெர்ஜ் ஆகிருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி வேப்பர் சேம்பர், அதுவும் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த 5000 mAh பேட்டரி, ஸோ அதுவும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 120 Hz டச் 120 Hz டிஸ்பிளே, அதே மாதிரி டச் சாம்பிளிங் ரேட் 480. ஸோ ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராசஸர், அதுவும் ஒரு தாறுமாறான ப்ராசஸர் தான், மீடியாடெக் கூடது. அதே மாதிரி லிக்விட் கூலிங், ஸோ அந்த ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் கூலிங் சொல்ல முடியாது, இது வேப்பர் சேம்பர் கூலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தாறுமாறான ஃபோனாக இது இருக்கும். அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு தாறுமாறான ஃபோன். ஸோ வாங்கணும் அப்படின்னா இப்போயே வாங்கிக்கோங்க. இல்லை ஆஃபர் வரட்டும் அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். தீபாவளி ஆஃபர்ஸ் வரும், இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் வாங்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 100% கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஃபோன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோவோட F3 GT 5G அப்படின்ற ஒரு ஃபோனை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இவங்க எந்த இடத்துலையும் 5G அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் டேமை யூஸ் பண்ணல. அதுவும் ஒரு பாராட்டக்குரிய விஷயம். அதே மாதிரி இதில் போக்கோ லான்ச்சர் இன்பில்ட்டாக வந்துடும், ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஐடியா இருக்கும். வேணும்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டே டியூன் STK அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent.